இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடு வந்த நீரை ஓடு. காலையில் எழுந்து செபித்து ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது என் கர்த்தர் இருதயத்தில் ஞாபகத்தை கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? மகனே, எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இந்த நாளை பார்க்கும்படி ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு அது சாத்தியமாகல. எப்படியாக இந்த கிறிஸ்துமஸ் பார்க்கணும்னு நினைச்சாங்க, அதை பார்க்க முடியல. இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள். ஆனா உன்னையும் சபையும் உன் பிள்ளைகளையும் இந்த உலகத்துல வாழ வச்சிருக்க பாத்தியா? இவ்வளவு மகிழ்ச்சியாய் கொண்டாடும்படி நினைச்சு பாருங்க. நீ தற்கொலை செய்ய வேண்டும் என்று பலமுறை நினைத்தாய். அப்படியே காரை ஓட்டு போய் செத்துரும் நினைச்ச. இது உலகத்துல வாழவே கூடாது நினைச்ச. கழுத்தறுத்து செத்துரும் நினைச்ச. ஆனா ஆண்டவர் மீண்டும் அந்த உலகத்துல வாழ வச்சு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பார்க்கும்படி உனக்கு அற்புதம் செஞ்சார். உன் வாழ்க்கையில எத்தனை கஷ்டம், உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனை, உன் வாழ்க்கையில் எத்தனை கடன் பிரச்சனை, உன் வாழ்க்கையில் எத்தனை வியாதி, எத்தனையோ முறை மனம் நொந்து போய் வாழவே பிடிக்கல சாமி, செத்துறேன்னு சொல்லி எத்தனை முறை நீ உன் இருதயத்தில் முடிவு செய்தாய். இந்த பண்டிகையை கர்த்தர் உனக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, கிறிஸ்து பிறந்தார் என்று ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு நாளை ஸ்தோத்திரத்தோடு நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் சிலாக்கியமா கர்த்தருக்கு தந்தான்னு சொன்னா, தேவன் செய்த நன்மையை நினைத்து பார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை ஆயிரம் நாவுகளை கொண்டு வருணித்தாலும் மிகையாகாது. அது மட்டுமல்ல, உன்னை தன்னை தந்து கிறிஸ்து உன்னில் பிறந்த மகத்துவ நற்செய்தி உள்ள சாட்சி உள்ள ஒரு சம்பத்தா தெய்வம் வச்சிருக்கிறார். பலர் விபத்துகளிலும் வியாதிகளிலும் சிரமப்பட்டுக் கொண்டு மருத்துவமனைகள் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் எவ்வளவோ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். இது போல ஒரு சந்தோஷமான கிறிஸ்துமஸ் வேற எதுவுமே இல்லை. கிறிஸ்துவாகிய மகிமை உள்ள நல்ல நட்சத்திரம் உனக்காக உதித்திருக்கிறார், உன்னிலே பிறந்திருக்கிறார். இது போன்ற ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஏங்க, 10 மாதம் கர்ப்பத்தில் பிள்ளையை சுமந்து கொண்டு வேதனையோடு நொந்து பிரசவிக்கிற அந்த தாய் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது தெரியுமா? அந்த தாயினுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிகிறது. ஐயோ, நான் 10 மாதம் சுமந்து வைத்த என் பிள்ளை, தாயை போல முகம், தகப்பனை போல் கரங்களும் கால்களும் இருக்கிறது. அந்த அழகை பார்க்கும் பொழுது தன்னுடைய வேதனை எல்லாம் மறந்து போய் விடுகிறாள் அல்லவா? இயேசு உங்களில் பிறந்திருக்கிறார். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காய் நீப்பட்ட பாடுகளை எல்லாம் மறந்துவிடு. அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். நீ இயேசுவுக்காய் பட்ட பாடு எவ்வளவு தெரியுமா? உன் வீட்டிலிருந்து எட்டி உதைத்தார்கள், வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னார்கள். நீ ஆண்டவரை தேடுவதனால் வீட்டு பக்கம் வந்துடாதேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டல்ல. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ சகித்ததையும் பொறுத்ததையும், கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீ எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதையும் நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதனைகளுக்கு பின்னாக நீ அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சியின் நாளிலே வந்திருக்கிறாய் கர்த்தருடைய பிள்ளையே. இதுவரைக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பட்ட பாடுகள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட நோவுகளை மறந்து இந்த பண்டிகை நாளில் கர்த்தரை மகிழ்ச்சியோடு அப்பா கரங்களை தட்டி உற்சாகமாய் எத்தனை இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடு வந்த நீரை ஓடு.